அன்பார்ந்த நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பது முட்டாள்தனம் என்ற கோணத்தில் சிந்திப்போம். ஒவ்வொரு மனிதனும் தன்னை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வகையில் தனித்தன்மை உடையவனாகவே இருப்பான். மற்றவர்களோடு ஒப்பிட முடியாது. இதனால் நீங்கள் தாழ்ந்தவர் என்றோ அல்லது உயர்ந்தவர் என்றோ நினைத்து கொள்ளக்கூடாது. அடுத்தவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்ப்பது முட்டாள்தனம். உங்கள் பல பிரச்சனைகளுக்கு இதுதான் காரணம். தேவையில்லாதது. ரோஜா மலர் தன்னை பொறுத்தவரை அழகுள்ளது. அதேபோல் தாமரை மலர் அதை பொறுத்தவரை அழகு நிறைந்தது தான். ஒவ்வொன்றும் வித்தியாசமானது. ஒரு புல்லின் மலரும் கூட அதை பொறுத்தவரை அழகுடையது தான். ஆனால் அவைகள் எதுவும் அடுத்ததோடு ஒப்பிட்டு பார்த்து தன்னை உயர்ந்தது அல்லது தாழ்ந்தது என்று நினைத்து கொள்வதும் இல்லை. ஆனால் மனிதன் மாத்திரமிதே வேலையாக இருக்கிறான. அவனுடைய துன்பத்திற்கு இதுவும் அடிப்படையான காரணம். அடுத்தவர்கள் தனக்காக போடப்பட்டுள்ள பாதையில் நீங்கள் செல்லாதீர்கள். நீங்கள் நடந்து தான் உங்கள் பாதையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த பாதையில் நீங்கள் மட்டும்தான் அடிக்கடி நடக்க வேண்டும். அது பிறருக்காக அல்ல. நீங்கள் மறைந்தால் அதுவும் மறைந்துவிடும். ஆகாயத்தில் பறக்கும் பறவையின் பாதை எப்படி மறைகிறதோ அப்படி மறைய வேண்டும். அந்த பாதையில் வேறு எந்த பறவையும் பறக்க இயலாது. ஏனெனில் முன் சென்ற பறவையின் பாதை எதுவென்றே அதற்கு தெரியாது. அது இப்பொழுது தன் பாதையை புதிதாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதைப் போலவே நீங்களே சுலபமாக சிந்தித்து தெளிவு பெற்று உங்கள் பாதையை உருவாக்கிக் கொள்ளுங்கள். பிறரோடு ஒப்பிடும்போது கிடைக்கும் மகிழ்ச்சி ஆனந்தம் எனப்படும். ஆனால் நாமே அடையும் இன்பம் பேரானந்தம் எனப்படும். இது நிரந்தரமானது. யாரும் இந்த பேரானந்தத்தை திருட முடியாது. பிறரை பற்றி நீங்கள் ஒரு காலும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் எங்கே இருந்தாலும், வீட்டிலேயோ அல்லது காட்டிலேயோ இருந்தாலும் பேரானந்தத்துடன் இருப்பீர்கள். ஆனால் அது பிறர் சார்புடையதாக இருக்கக்கூடாது.